நாளைக்கு எனக்கு சிக்கன் செஞ்சு தரியா? நீ கம்மனே இருக்க மாட்டியா? சிக்கன் செஞ்சால் மூஞ்சியெல்லாம் பரு வாயை மூடிட்டு இரு. மட்டன் எடுத்து செஞ்சுருக்கு இல்லையா, நல்லா காய்கறி போட்டு நல்லா செஞ்சு சாப்பிடணும். இந்த சிக்கன் மட்டும் கேட்குறாப்பா, மண்டையெல்லாம் காய்ச்சி 6 நாள் முடியுது. கல்யாணம் முடிச்சுதான் நான் கம்மிட்டு இருப்பேன். அவன் பார்த்துக்குவான் நல்லா. ஏன்னா இப்படி பண்ணிட்டு இருக்கிறேன் வீட்டுக்குள்ள. இங்கெல்லாம் நான் கொடுக்க மாட்டேன். சிந்தாமணி செஞ்சு கொடு எனக்கு. சிந்தாமணி மாட்டா, கிண்டாமணி மாட்டா. சிந்தாமணி எனக்கு சிந்தாமணி, சும்மாமணி அதெல்லாம் செய்ய மாட்டேன். மட்டன் எடுத்துருந்தால் குழம்பு வச்சு கொடுப்பேன். அது கடை மசாலா போட மாட்டேன், நான் அரைச்சி வச்சு கொடுப்பேன். அரைச்சி வச்சு கொடுப்பேன். ஆமாம், கடை மசாலா போட மாட்டேன். கம்முன்னு பொட்டாடு வாரத்துக்கு ஒரு வாட்டிட்டேன். கால் வாங்கி வெள்ளாட்டுக்கால் சூப்பராக குழம்பு வச்சு கொடுப்பேன். மீன் வாங்கிட்டு வந்து சாப்பிடுவேன். மீன் சாப்பிடுங்க, அதுதான் நல்லது. ஆனால் சிக்கன் மட்டும் தயவு செய்து வேண்டாம் சாமி. அழகு மூஞ்சிக்கு எடுத்துற ஆலோசனை சொல்லி எனக்கு வியசனம் பண்ணிட்டே தான் இருப்பேன். எனக்கு நிம்மதியே இருக்கும்டா. மூஞ்சி எப்படி இவ்வளோ அழகா இருக்கு? நான் என்ற நீ தானே சிக்கன் சாப்பிட்ட? நமக்கெல்லாம் அந்த காலத்துல நீ என்ன சாமி 86 வயசு ஆகிடும் நமக்கு. நீ சிக்கன் சாப்பிட்டே இல்லையா? இப்போ தான் இங்கே தான் சிக்கன். நான் சிக்கன் சாப்பிட்டேன், எனக்கு என்ன ஒரு இல்லையே. என் வயசுல சாப்பிட்ருப்பில்ல? அதுதான் நாட்டுக்கோழி பார்த்து கை வைக்காத நாளைக்கு. ஆனால் மீன் சாப்பிடும். மீன் நல்லது. மீன் நண்டு எல்லாம் உடம்பு நல்லது. மினி மீன், இந்த வடை பஜ்ஜி இதெல்லாம் சுடவும் கூட திங்க மாட்டேன். அந்த கூட்டு சுட்டு ஒன்றும் இல்லை, இந்த கடையில் வாங்கி சாப்பிடக்கூடாது. சாப்பிடுவேன். அது இல்லை நேரம் இல்லை, அது இல்லை இது இல்லை, இன்னும் நினச்சிட்டு தம்பிக்கு வேண்டாம். நேந்திரம் வாங்கி சாப்பிடு. மாதுளை வாங்கிட்டு வரல, ஜூஸ் பட்டி மட்டும் சோறு வாங்கி வச்சுருக்கா, போட்டு குடிக்க மாட்டேன். எனக்கு அது போடவும் தெரியாது. நான் பொழைச்சிட்டு பாரு 70 வருஷமாக 86 வருஷமாக உட்காந்துருக்காங்க. ஏன் பார்ப்போம் மனுஷன் போடுவாங்க. ஐயோ ரொம்ப சுற்றிட்டு நான் படுற பாடு இருக்குதே. எனக்கு என்னோட சேர்ந்து அத்தனை பேரும் போயிட்டாங்க. நான் மறுஜனம் மட்டும் உட்காந்துக்கிறோன்னு விட்டுக்கிறேன். நடக்க போக வரோம். போய் என்ன பண்ண போற? நடக்காமே இருக்கிறேன். அப்பச்சி பார்க்க போறியா? ஆமாங்க, அப்பச்சி பார்க்க. அங்கே என்ன அப்பச்சிக்கு இன்னொரு கல்யாணமே நடக்க புரிஞ்சிருக்கோம். அப்பச்சி இருந்திருந்தாங்கன்னா தலை கட்டியிருந்தாலும் இருப்போம். அவங்களுக்கு 103 வயசு ஆயிருந்தோம். அப்புறம் எனக்கு 86 எத்தனை வயசு பாப்பா? 7 வருஷத்துக்கு மூத்தவங்க. 93 வயசு. 93 வயசு 2 பேர் இருக்குது. கட்டல் போட்டு சண்டைலாம் வரும். எங்கேயும் போக முடியாது. அம்மணி 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 ஏய் ஏய் அம்மனிங்க வா. நானும் ஏனுங்கோன்னே ஒய்க்க விட்டுருக்கோங்க. வெயின்னு வேஷம் முடியுமா ரப்பரேட் சிறுவில் பிஞ்சிடாது பத்துக்காதீங்களாட்டா. வாடா ஓடா என்னடா வாங்கிட்டு வந்தேன். அவன் பயந்துட்டு இது வாங்கிட்டு வந்து பார்ப்பா, அது வாங்கிட்டு பார்ப்பாங்க. அவன் கொஞ்சிட்டு இருப்பேன். இப்போ அடே அடே அடையான அடச்சுட்டுருவாங்க. மறுக்கேள்வி வைக்கிறாங்க. நான் ஒன்றும் சொல்ல ஒரு சிக்கன் கேட்டதுக்கு நீ அப்பச்சி வரைக்கும் போயிட்ட. ஆமாம், படி. இப்போ சிக்கன் நீ வாங்கி தர மாட்டேன். வாங்கி தரவே மாட்டேன். சக்தி வேணாலும் பண்ணிடுவேன். இதுதான் உன் முடிவு? என் முடிவும் இல்லைன்னா என்னுடைய பாலிசி இவ்வளவுதான். என் பாலிசி இதுதான். வேண்டாம் சாமி, மூஞ்சி ஒன்றும் இல்லைப்பாரு. நாமளாகத்தான் தேடினான். ஆமாம், நினச்சி பாரு. அதான் பாப்பா எதுவும் ஆக ஆக சால் பார்த்து தான் தெரியும். அப்புறம் நான் எலியா டெஸ்ட் பண்ணுறதுக்கு ஒன்றுமே இல்லை பாரு மூஞ்சியில். நீ க்ரீம் போடாத பார்க்கலாம். சரி பாய். பாய் சொல்லு எல்லாத்துக்கும். பாய் சொல்லு. பாய் பாய். வீடியோ பாருங்க. நீங்களும் சிக்கன் சாப்பிடாதீங்க, வயசு பிள்ளைகளுக்கெல்லாம் கொடுக்காதீங்க. நன்றி, வணக்கம்.